ஹர்மோஸை வச்சு என்ன நடக்குதுன்னா ஈரான் அமெரிக்காவோட உச்சந்தலையில் ஆணி அடிச்சிருக்காங்க. மற்ற கண்ட்ரிகள்லாம் யோசிக்கிறாங்க, சரி அமெரிக்கா வந்து நம்பி பிரயோஜனம் இல்லை, அமெரிக்கா வந்து போயா நீ வந்து 12 பெட்டிக்கு நாட்டாமையா, ஏய் நாட்டாம ஒழுங்கா போ வாழ ஆட்டாம அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சு. ஏப்பா வழி விடப்பா அப்படின்ன மாதிரி இதுதான் என் நாட்டாமையா. அதுக்காக அமெரிக்கா வந்து அப்படி ஒன்றும் வீழ்ச்சியா வந்து ஒரு காமெடி பீஸ் எல்லாம் இல்லை. ஆனா அமெரிக்காவோட அதிபர் வந்து காமெடி பீஸ். ஹர்முஸ் ஜலசந்தியை ஈரான் கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு இந்த இன்டர்நேஷனல், அது இன்டர்நேஷனல் கிட்ட அமெரிக்கா அவன் நினைப்பு, ஓகே, அவங்களோட கட்டுப்பாட்டில் வரணும் அப்படின்னா அங்கே வந்து குறைஞ்சபட்சம் 75,000 வீரர்கள் வேணும். யுனைடெட் நேஷனில் அதில் வந்து இவ்வளோ பணம்லாம் நான் கொடுக்க முடியாது, இதை கட் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு மாதிரி அந்தல சிந்தலை ஆகிட்டாங்க. அப்போ இவங்களாம் எதுக்கு வந்து ட்ரம்ப் சொல்லுக்கு அடி பண்ணி தயாராக இல்லை. யாரை கேட்டு நீங்க வந்து அங்க போற ஆரம்பிச்சீங்க? ஈரான் வந்து கூட சண்டைக்கு வந்தானா? இல்ல. ஈரான் வந்து த்ரெட்டன் பண்ணானா? இல்ல. நீ வந்து என்ரிச்மெண்ட் சொல்றீல்ல, என்ரிச்மெண்ட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு அவன் வந்து முடியவே முடியாதுன்னு சொன்னான். இல்ல, நான் வந்து என்ரிச்மெண்ட்டுக்கு நான் பேச்சுவார்த்தைக்கு வர்றேன், எல்லாம் ஒத்து வந்தான்ல, அப்ப என்னத்துக்கு போய் நீ அடிச்ச? அமெரிக்கா வந்து இப்போதைக்கு பொருளாதார ரீதியா கீழே இறங்கிருச்சு. ஹர்முஸ் பேர் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவரோட மரியாதை வீரம் சுத்தமா இறங்கிருச்சு. டானா இருக்கலாம், ஆனால் இப்போ வந்து டண்டனக்கா டானா கிட்டார் இல்லை, அவ்வளோதான். அவரே சொல்லி தெரிய வேண்டியதான், இங்கே நான் தான் டான் அப்படின்னு சொல்லிட்டு காதல் படத்தை வந்த மாதிரி கடைசி பிச்சுட்டு அலைய வேண்டியதான். ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் கோபி. சார், ஈரானை முடிச்சுட்டேன், ஈரான் கதையை முடிச்சுட்டேன், ஈரான் ராணுவம் வந்து என்கிட்ட சரணடையணும் அப்படின்ற போல வாய் துடுக்கா பல வார்த்தைகளை விட்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகிட்ட வந்து உதவியை நாடி இருக்கிறார். அதாவது ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரானிடமிருந்து மீட்க வேண்டும், உங்களுடைய போர் கப்பல்களை வந்து அங்கே அனுப்புங்க அப்படின்ற போல கேட்டிருக்காங்க. ஆனால் ஒரு நாடு கூட செவி சாய்க்கல. எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்கலாம்? இது வந்து நம்ம முன்னாடி காமெடியாக ஒன்று சொல்லுவாங்க, ஏன்னா காட்டுக்குள்ளே வந்து போயிருக்கும்போது யாருக்கெல்லாம் புலி மேலே பயம் இருக்கோ என் மேலே படுத்துக்குங்க அப்படின்னா புலி வந்து மேலே உள்ள ஃபஸ்ட்டு எவனை பின்னாடி மேலே உள்ளதுனா கிடைக்கும். அது மாதிரி ஒரு ட்ரம்ப் வந்து அவர் சொன்னதில் மாற்றி பேசுகிறாரு. சிலர் என்ன சொல்ல தெரியுமா, ஈரான் வந்து டோட்டலாக சோழி முடிச்சிட்டோம், ஆனால் எல்லாரும் வந்து ஈரான் அடிக்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்துவாங்க. ஈரானை சோழி முடிச்சா அப்புறம் எதுக்கு அடிக்கிறதுக்கு ஆள் வேணும்? எம்டிஆர் இருக்குது. அதாவது அவரோட வார்த்தையை அவரே கான்ட்ராடிக்ட் பண்ணுறாரு. ஓகே, அந்த மாதிரி. அப்போ ஹர்முஸ் ஜலசந்தி வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படியா அப்படின்னு இந்த ஒரு படத்தை சொல்கிற மாதிரி தான். ஒரு பஸ்ஸில் ஏறும் போது அப்பா பார்த்துப்பா அவர் 12 பெட்டிக்கும் அவர் தான் வந்து நாட்டாம அப்படியா ஒன்று ஓ அப்படின்னா ஏப்பா வழி விடப்பா அப்படின்ன மாதிரி இதுதான் என் நாட்டாமையா, அது இவருதான் நாட்டாம அப்படின்ன மாதிரி. அதுக்காக அமெரிக்கா வந்து அப்படி ஒன்றும் வீழ்ச்சியாக வந்து ஒரு காமெடி பீஸ் எல்லாம் இல்லை. ஆனால் அமெரிக்காவோட அதிபர் வந்து காமெடி பீஸ். நம்ம சொல்கிற அமெரிக்கா வேற, அமெரிக்க அதிபர் வேற. இன்னைக்கு இவர் இல்லைன்னா இவரை தூக்கி போட்டு இல்லை அடுத்து வந்து வேற யாரோ வந்துருவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பைடன் ஒருத்தர் இருந்தார். பைடன், ஆமாம், அவர் காமெடி பீஸ் இல்லை, அவர் என்ன பீஸ்னு அவருக்கும் தெரியல. ஒரே மாதிரி ரொம்ப மோசமாக என்னன்னா அந்த அதிபர்கள் அனைவரும் யூதர்களால் இயக்கப்படுபவர்கள். யாராவது வந்து அந்த யூத கம்யூனிட்டிக்கு எதிராக வர்ற மாதிரி ஒரு சின்னதாக அப்படி வந்துச்சுன்னா உடனே எஃப்சின் ஃபைல் மாதிரி வந்து தூக்கி காமிச்சிருவாங்க. ஓடியா நான் அந்த வீடியோ வெளியிட்டுரும், இது பண்ணிடும், அதை பண்ணி நீ பண்ண வண்டவாளம். ஏன்னா எல்லா இடமும் உலகம் பூரா வந்து எப்படின்னா ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு பணம் வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பணம் பெருசாக சேருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கிரைம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு திடீர்னு பார்த்தா ஒரு சொல்கிறாங்க வந்து பரம்பரையாக கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. அவர் பெரிய நாட்டாமல் இவர் வந்து 1000 ஏக்கர் இருந்துச்சு அப்படின்னா 1000 ஏக்கரை வந்து அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அங்கே வந்து அப்புறம் உழைப்பாளிகள் உழைப்பை பூரா சுரண்டி அவங்க வந்து ஒரு கிரைம் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ திடீர்னு வந்து மாவட்ட செயலாளர் ஆகிறாங்க, கட்சியில் தான் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தா இங்கே வசூல் அங்கே வசூல் பண்ணி எடுத்து அடுத்து பார்த்தா 50 கோடி இருக்குது 100 கோடி இருக்குன்றாங்கல்ல. அப்போ அது இல்லாமல் வேறு யாராக இருக்கட்டும் பணம் ஒரு கட்டத்துக்கு மேலே அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கிரைம் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அங்கே வந்து உலக அளவில் எந்த தலைவராக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அவங்க வந்து ரொம்ப 100% யோகியமாக கரெக்டாக இருக்கவே முடியாது. ஒன்று பர்சனல் கேரக்டர் இருக்கலாம், அல்லது தன்னை எதிர்க்கிறவங்கள போட்டு தள்ளதாக இருக்கலாம், ஏதோ ஒன்று கிரைம் இருக்கும். அது மாதிரி அங்கே வந்து அமெரிக்காவில் வந்து கிரைம் இருக்குது. அதே நேரத்தில் இவர் வந்து என்ன பேச தெரியாமல் காமெடி கிரிமினல். அவர் ட்ரம்ப் வந்து காமெடி கிரிமினல் அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி கிரிமினல் யூனிவர்சிட்டி வந்து நெதன்யாகு அந்த அவர் மண்டைக்குள்ளே வந்து ஒரு 1000 PhD கிரிமினாலஜி படிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோ கிரிமினல் யூனிவர்சிட்டி அந்த அந்தாலையும் போட்டு தள்ளுறதுக்கு ஒரு ஆள் வராமல போவாங்க. இப்போ தான் இருக்காரா இல்லையானோட தெரியல, மர்மமாக தான் இருக்குது. அது வந்து இன்னும் கரெக்டாக வெளியிட மாட்டாங்க. ஏன்னா
கிரிமினல் யூனிவர்சிட்டி ஒரு ஆள் இருந்தாருன்னா அந்த நாடு எப்படி இருக்கும்? அவங்க அது மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, முதல்ல இதெல்லாம் வந்து நாங்கள் உடனே தீட்டுருவோம் அப்படியா இப்படியா அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து கப்பலை வந்து முன்னாடி கொஞ்சம் ஒரு 500 கிலோமீட்டர் இருந்துச்சு, ஒரு 350 கிலோமீட்டர் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து 4 இது ஏவுகணை வந்தோன்னே 1000 கிலோமீட்டருக்கு பின்னாடி போயிட்டாங்க. அந்த பக்கம் மெடிட்டரேனியன் சீல வந்து ஜெரால்ட் ஃபோர்டு அந்த கப்பல் இருந்துச்சு. அப்புறம் அடிச்சு போடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுயஸ் கால்வே தாண்டி அங்கிட்டு போயிடுச்சு. இப்படி ஒவ்வொன்றும் வந்து தூரத்துல இருந்தே மிரட்டுறது, அடிச்சு போடுவேன், வெட்டி போடுவேன், குத்தி போடுவேன், உன்னை வந்து உண்டுலாம் பண்ணிடுவேன் அப்படி சொல்லிட்டு அதே நேரத்தில் ஈரானை வந்து தாக்காமல் இருக்காங்களா அப்படின்னா தாக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நம்ம முதல்ல என்ன சொன்னோம், அமெரிக்கா வந்து வலுவானது, அமெரிக்க அதிபர் வந்து காமெடி பீஸ், அல்லது இந்த மாதிரி புலிக்கு பயந்தவங்களும் ஏமலை படுத்துக்குன்னு சொல்ற மாதிரி. இப்போ ஹெர்முஸ் வந்து எந்தெந்த நாடுகிட்ட அவரு கேட்டிருக்காரு, உதவி கேட்டார், யாராரு வந்து சீனா கிட்ட எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற போல. ஏன்னா சீனா வந்து ஈரான் கூட, இத்தாலி, ஜெர்மனி, பிரான்ஸு, இது எல்லாமே கடைசி இத்தாலி, பிரான்ஸ் எல்லாமே வந்து நோனோ நாங்களாம் வரல அப்படின்ட்டாங்க. நேட்டோ வந்து என்னென்னா 2 வாட்டி அங்கே துருக்கிக்கு தாண்டி வந்து மிசைல் விட்டு பார்த்தாங்க. அது கண்டிப்பாக ஈரான் விட்ட மாதிரி தெரியல. ஈரான் பேரில் இவங்க விட்டாங்க, இஸ்ரேலில். அந்த எப்பவும் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து மூன்றாந்தர வேலைகள் பண்ணுறது, குறுக்கு புத்தி வேலையை பண்ணுறது இஸ்ரேல் நிறையா பண்ணுவாங்க. ஓகே, அதை விட்டு பார்த்தாங்க. விட்ட உடனே அங்கே உடனே வந்து கதறிக்கிட்டு நேட்டோ வரணும், இது அடிக்க வந்துட்டாங்க, ஈரான் அடிக்கிறதுக்கு நேட்டோ வரணும், ஒரு நேட்டோவோட நாட்டிலேயே அடிச்சு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா நேட்டோட அந்த தலைவர் சொல்லிட்டாரு, இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது, இது வந்து இது பண்ணிட்டீங்கல்ல, மேலேயே அடுத்து அடிச்சாச்சுல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்பெல்லாம் வர முடியாது, அவசரமெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஐயோ நம்முடைய ராஜதந்திரங்கள் அத்தனையும் வீணா போய்கிட்டு இருக்கே அப்படின்ற கவலை வந்து இஸ்ரேலுக்கு உண்டு, அமெரிக்காவுக்கும் உண்டு. இப்போ என்னன்னா, இங்கே இவரோட அமெரிக்காவோட படைகள் இருக்குல்ல, அந்த படைகளை உள்ள கொண்டு வர, படைகள்னா கப்பற்படைகள் கொண்டு வர முடியல. சப்போஸ் அந்த இடத்துல ஈரானை ஜெயிக்கணும் அப்படின்னா, எப்பவுமே ஜெயிக்கிறதுக்கு ஒரு எல்லை ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு 10,000 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் வந்து ஒரு 200 பேரை கொண்டு போயிட்டு ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஆனால் இந்த 10,000 பேர் வந்து வெறுங்கையோடு இருக்காங்க, இவங்க கையில் வந்து பெரிய அளவுக்கு ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னா 200 பேர் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வச்சுக்கலாம். அப்போ இவங்க கையிலையும் படைபலம், ஆட்கள் பலம் எல்லாம் இருக்குது. இவங்க பக்கத்தில் வந்து படைபலம் இல்லை, ஆயுத பலங்கள் நிறையா இருக்குது. அப்போ ஆள் வேணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, வந்து முதல்ல பண்ணி பார்த்தேன், ஏதோ செஞ்சு பார்த்தேன், முடியலை. இப்போ என்ன வந்துருச்சு, ஒரு தரவு என்ன சொல்லுதுன்னா, அங்கே ஹர்முஸ் ஜலசந்தியை இவங்க ஈரான் கையிலேருந்து எடுத்து கையை விளக்கி வச்சுட்டு இந்த இன்டர்நேஷனல், அது இன்டர்நேஷனல் கிட்டத்தட்ட அமெரிக்கா அவன் நினைப்பு, ஓகே, அவங்களோட கட்டுப்பாட்டில் வரணும் அப்படின்னா அங்கே வந்து குறைஞ்சபட்சம் 75,000 வீரர்கள் வேணும் அந்த ஹர்முஸ்க்கு மட்டும். யோசிச்சு பாருங்க, சின்னதாக ஒரு இடம், ஒரு 50-55 கிலோமீட்டர் நீளமும் ஒரு 33 கிலோமீட்டர் அகலமும் உள்ள அந்த ஹர்முஸுக்கு 75,000 வீரர்கள் ப்ளஸ் வந்து ஏகப்பட்ட கப்பல்கள், இந்த கப்பல் டெஸ்ட்ராயர் கப்பல், இந்த கப்பல் எல்லாம் ஏகப்பட்ட கப்பல்கள், அது போக ஏகப்பட்ட ஆயுதங்கள் அப்படி வச்சுட்டு அப்படி நிற்கணும். நின்னா கப்பல் வந்து அழகாக அப்படி போகும் வரும். அப்படி வரும்போது என்ன செய்வாங்க, இப்போ வந்து டோல் வந்து உதாரணத்துக்கு ஒரு $1,00,000 இருக்குது, உதாரணம் சொல்கிறேன், கரெக்டாக தெரியாது, $1,00,000 அப்படின்னா நாங்கள் இவ்வளோ பேர் நிறுத்திருக்கோம், ஓகே, எங்களோட ரவுடி கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி, அதனால் இது $2,00,000 கொடுங்க அப்படின்னா வசூல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி. அப்போ எந்தெந்த நாடுகள்லாம் வந்து கப்பலை வந்து நிறுத்தியிருக்கோ அந்த நாடுகளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து போகும். இது வந்து நமக்கு இது உனக்கு, இது உனக்கு, இது உனக்கு, இதெல்லாம் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டதில் யூகே முடியாதுன்னு சொல்லிட்டான், ஜெர்மன் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஃப்ரான்ஸு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இட்டாலி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஸ்பெயின் வந்து உன்னோட சங்காத்தமே வேண்டாம்னு சொல்லிட்டு அவனுடைய தூதரகத்தையும் தூக்கிட்டாங்க. இப்போ அமெரிக்கா வேண்டாம். அப்புறம் இப்போ முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஹர்முஸ் சொன்னதுனால ஹர்முஸை வச்சு என்ன நடக்குதுன்னா, ஈரான் அமெரிக்காவோட உச்சந்தலையில் ஆணி அடிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா, அந்த ரூட்டில், இது அவங்களோட இடம் தானது, அந்த ரூட்டில் போகக்கூடிய கப்பல்களுக்கு எந்த கப்பல் வேணாலும் போகட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. டோல் வசூல் பண்ணுவாங்கல்ல, அந்த டோல் வந்து எங்களுக்கு டாலரில் கொடுக்கக்கூடாது, எங்களுக்கு யுவானில் தான் கொடுக்கணும், சீனா கரன்சியில் கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், உங்களை அலோவ் பண்ணுறோம், அவ்வளோதான் மேட்ரு. அப்போ யுவான் என்னது, ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ஒரு நாளைக்கு 140 கப்பல்கள் வரைக்கும் போகுது ஒரு நாளைக்கு. அவ்வளவு கப்பலும் ஒன்லி யுவான். அப்போ என்ன ஆகும், சீனா கரன்சியோட வேல்யூ வந்து ஏறிட்டே, அப்புறம் அதுக்கு கம்பேரிட்டிவ்லி டாலரோட வேல்யூ வந்து இறங்கிட்டே போகும். இப்போவே டாலர் வந்து கொஞ்சம் ஆட்டங்கானது. இது என்ன பண்ணாங்க, டாலர் கரன்சியோட
பவர்ஃபுல் இதை வச்சுக்கிட்டு ஸ்விஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸ்விஃப்ட் ஆமாம். ஓகே, அது வந்து இந்த மாதிரி மணி டிரான்ஸ்ஃபரில் அதை வந்து ஒழிச்சு இது ஸ்விஃப்ட்டை வந்து கட் பண்ணிட்டா ஒரு நாடு வந்து நிராதாரமாயிரும். அப்படி அண்ணன் தண்ணி புழக்கம் கிடையாது, ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன், உனக்கு வந்து எங்கே போனாலும் எந்த கடைக்கு போனாலும் ஜாமான் கிடையாது, எந்த ஹோட்டல் போனாலும் சாப்பாடு கிடையாது அப்படின்னு ஒதுக்கி வச்சு என்ன செய்வாங்க, அந்த மாதிரி அண்ணன் தண்ணி புழக்கம் இல்லை அப்படின்னு ஸ்விஃப்ட்டை வந்து கட் பண்ணால் அப்படி ஒதுக்கி வச்சாங்க. நீ ஒதுக்கானு பரவாயில்லன்னு சொல்லிட்டு சைனா வந்து வேற ஒரு ரூட்டை வந்து பிடிச்சி அவன் அந்த ரூட்டில் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து யுவான் ப்ளஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு யுவானை பேஸ் பண்ணி அவன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதனால நீ ஸ்விஃப்ட்டை வந்து டாலரில் கட் பண்ணேன்னா யுவானில் போகுது. ஒருத்தன் அவன் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கான் ஓகே ஆல்ரெடி. அதனால இப்போ அந்த மாதிரி ஆச்சா, மற்ற கண்ட்ரியெல்லாம் யோசிக்கிறாங்க, சரி அமெரிக்கா வந்து நம்பி பிரயோஜனம் இல்லை, உடனே அமெரிக்கா வந்து போயா நீ வந்து 12 பெட்டிக்கு நாட்டாமையா, ஏய் நாட்டாம ஒழுங்கா போ வாழ ஆட்டாம அப்படின்னு சொல்லி ஆளுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. நேட்டோ கூட கை கொடுக்கல அப்படின்ற போல வருத்தப்பட்ட ட்ரம்ப் முதல்ல நேட்டோ தானே வந்து ஆப்பு வச்சாங்க. ட்ரம்ப் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவர் வருத்தப்படுற நான் உங்களுக்காக தான் உழைக்கிறேன், ஆனா நீங்க பாருங்க எனக்கு என்னத்தை உழைச்சாங்க. வந்ததுல இருந்து நேட்டோ வந்து இதுக்கு உங்களுக்கு இந்த ஃபண்டு கிடையாது, ஒவ்வொரு கண்ட்ரி நேட்டோவில் உறுப்பினர் இருக்காங்க, 28 நாடு சம்திங் இருக்காங்க, அதிகமாக இருக்காங்க. ஓகே, இல்லை அந்த யூரோப்பியன் கண்ட்ரி தான் மெயினாக. ஸோ எல்லாமே உங்களோட ஜிடிபியில் 6% வந்து நீங்கள் நேட்டோ கொடுங்க. 6% ஜிடிபி நேட்டோ கொடுத்தா அப்புறம் அவங்க நாட்டில் உள்நாட்டில் வந்து நேட்டோ நாடுகளையே அமெரிக்கா கூட இணைக்கிறதுக்காக முயற்சி பண்ணார். என்னன்னா அந்த பக்கம் வந்து கனடா வந்து 51வது மாநிலம், அதுக்கப்புறம் வந்து கிரீன்லாண்டு எங்களுக்கு நான் விலை கொடுத்து வாங்கிக்கிறேன், அப்புறம் அதை டென்மார்க்கும் பிரச்சனை வந்துருச்சு, முக்கியமான இடம்ல அதெல்லாம். ஸோ இதெல்லாம் நடந்து பார்த்தா எதனா நேட்டோவில் உரண்டை எழுத்தாப்புல, அப்புறம் யூஎன்ல வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, யூஎன்ல வந்து யுனைடெட் நேஷன்ல, அதில் வந்து இவ்வளோ பணம்னு நான் கொடுக்க முடியாது, இதை கட் பண்ணுறேன், இதை கட் பண்ணுறேன், இதை கட் பண்ணுறேன் அப்படின்னு எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு மாதிரி அந்தல சிந்தலை ஆகிட்டாங்க. அப்போ இவங்களாம் எதுக்கு வந்து ட்ரம்ப் சொல்லுக்கு அடிபணியணும், அடிபணிய தயாராக இல்லை. ட்ரம்ப் சொல்லுக்கு உள்நாட்டிலே அடிபணிய மாட்டாங்க. அவருக்கும் வந்து பென்டகனுக்கு பிரச்சனை இருக்கு, கடற்படைக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்ற போல. கடற்படை மட்டும் இல்லை, மொத்த மிலிட்டரிக்கும் அவருக்கும் பிரச்சனை இருக்கு. சொல் இந்த ஆள் வந்து லூஸ்தனமா இப்படி ஒன்னொன்னா உரண்டை எழுத்து வந்து இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. யாரை கேட்டு நீங்க வந்து அங்கே போற ஆரம்பிச்சிங்க? ஒரு கேள்வி, புலிவாலை பிடிச்சிட நீ அதிபராக இருக்கலாம், ஆனால் ஈரான் வந்து கூட சண்டைக்கு வந்தானா? இல்லை. ஈரான் வந்து ஏதாவது த்ரெட்டன் பண்ணானா? இல்லை, சண்டைக்கு வரல. ஆனால் நான் வந்து இப்போ வடகொரியா அனுப்பிச்ச மாதிரி ஒரு மிசைல் அனுப்பிச்சி விட்டு இது அமெரிக்கா மிரட்டினானா? இல்லை. நீ வந்து என்ரிச்மெண்ட் சொல்கிறீல்ல, என்ரிச்மெண்ட்டுக்கு நீ பேச்சுவார்த்தைக்கு அவன் வந்து முடியவே முடியாதுன்னு சொன்னான். இல்லை, நான் வந்து என்ரிச்மெண்ட்டுக்கு நான் பேச்சுவார்த்தைக்கு வர்றேன், ஐஏஇஏ வந்து உள்ளே அனுப்புறதுக்கு நான் வர்றேன், அதுபோக வந்து அவனோட தலைவரெல்லாம் இப்போ இதுக்கு அந்த சமாதானத்துக்கு வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து அடுத்து நான் உள்ளே வர்றேன், நான் வந்து குறைச்சிக்கிறேன், அது வந்து பாதி இதை வந்து அப்படியே நான் சரி ஊட்டுனதை வந்து குறைச்சிட்றேன், அப்படியே எல்லாம் ஒத்து வந்தான்ல. அப்போ என்னத்துக்கு போய் நீ அடிச்ச? ஒரு கேள்வி வரும்ல, யாராக இருந்தாலும். நம்ம ட்ரம்ப் வந்து அதிபர் தேர்ந்தெடுத்தா அவர் நான் கடவுளா? ஒரு இது கேள்வி வரும்ல. ஒரு 4 வருஷத்துக்கு நீ அதிபர், அவ்வளோதான். உனக்கு சில பவர் கொடுத்துருக்கு, அதுக்காண்டி நீ பண்ணுறதெல்லாம் ரைட்டுன்னு எப்படி சொல்லுவேன்? திடீர்னு பார்த்தா சைனாவோட உடனே எடுத்துட்டு 500% அப்படின்னு இது நம்ம டாரிஃபு, அப்புறம் குறைச்சி இல்லை 150%, 50%, 25% அப்படின்னு வந்த சைனா என்ன பண்ணா, நீ இதெல்லாம் பண்ணல, என்விடியா வந்து எனக்கு தரல, அதுக்கு ஈக்குவலாக நான் ஒன்று ரெடி பண்ணிடுறேன். அது போக இங்கேருந்து சைனாலேருந்து ரேர் எர்த் மினரல்ஸ் ஒரு 5-6 மினரல்ஸ், முக்கியமான மினரல்ஸ் இருக்குது. அது வந்து சைனாவில் ப்ரைவேட் கம்பெனி அண்ட் கவர்மெண்ட் கம்பெனி எல்லாமே வந்து வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கல்ல. அது எதுக்கு தேவைன்னா இந்த மொபைல் யூஸ் பண்ணோம்ல, மொபைலு, லேப்டாப்பு, ராக்கெட்டு, சேட்டலைட்டு அப்படின்னு அத்தனைக்கும் தேவை. அதுக்கு முக்கியமாக அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் பியூரிஃபை பண்ணி அது கொடுக்கறது வந்து சைனா மெஜாரிட்டி. ஓகே, சைனா என்ன பண்ணிட்டான், நீ வந்து வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கவர்மெண்ட்டோட ஆத்தரைசேஷன் வாங்கணும் இனிமேல். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இது எக்ஸ்போர்ட் டு யூஎஸ்ஏ அப்படின்னா பேண்ட். அப்போ இங்கேருந்து உனக்கு ரேர் எர்த் மினரல்ஸ் போகலைன்னா உனக்கு F-35 எப்படி செய்வே, ராப்டர் F-25 டு ராப்டர் எப்படி பண்ணுவே? ஒன்றுமே பண்ண முடியாது. அடிமடியிலே கை வச்சு ஆயுத பலத்திலே கை ஐயோ இல்லை, ஒன்றும் இல்லை, நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான், உனக்கு 150% இல்லை, ஒரு 50% ஆகிக்கிறோமா? நோ, அப்போ நான் வந்து உனக்கு 50 ஆகும். இல்லை, ஓகே 25 ஆகிக்கிறோமா? 25 ஆகிக்கிறோம், 15 ஆகும். இப்படியே வந்து சைனாட்டா அடங்கிட்டாங்க. இந்த பேப்பர் ரவுடிங்கெல்லாம் ஏமாந்தவனை போட்டு அடிக்கிற போல அப்படித்தான் சீனா கிட்ட போயிருக்காரு. ஆனால் சீனா விடலை. அதாவது அமெரிக்கா வந்து பேப்பர் ரவுடின்னு சொல்லுக்கல, அவன் ரவுடி தான். ஆனால் அந்த ரவுடி தலைவன் கோமாளியாக இருக்கான். அது உண்மையான ரவுடியாக இருந்தால் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பவர் இருக்குல்ல, அந்த பவரை நிறுத்தி நிதானமாக யோசிச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு இந்நேரம் வந்து வேறு மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. இது திடீர்னு எல்லாத்தையும் சுற்றிய வந்து கம்பு சுற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, நீ வாழை வந்து உனக்கு பின்னாடி சைடில் பூரா உனக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் இருக்காங்க, முன்னாடி வந்து எதிரி இருக்கான்னா எதிரி நோக்கி சுற்றணும். நீ சுற்றியே எல்லாத்தையும் அடிச்சேன்னா இப்போ நேட்டோவை பதிச்சுக்கிறேன். யூரோப்பியன் கண்ட்ரி உனக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு அடிமை மாதிரி வந்து சேர்ந்த யூகே எதிர்த்தாலும் ஓகே பாஸ்
அப்படி சொன்ன எஸ்பாஸ் அப்படின்ற ஒரு யூகே அவனை பகைச்சிக்கிட்டேன், ம். ஜெர்மனியை பகைச்ச, பிரான்ஸை பகைச்ச, அப்புறம் டென்மார்க்கு அந்த கிரீன்லாண்டை வச்சு டென்மார்க்கை பகைச்ச, அப்புறம் எல்லா யூரோப்பியன் கண்ட்ரி பகைச்ச, அப்புறம் மேலே அவனுக்கு வேறு மேலே இருக்கக்கூடிய கனடா. அவன் வந்து உனக்கெல்லாம் எதுக்கே இதெல்லாம் பண்ணணும், வந்து பேசாமல் நீ வந்து 51வது மாநிலமாக மாறிடு, வந்துரு அமெரிக்காவோட சேர்ந்துரு. அப்படின்னா அவன் எப்படி இறையாண்மை ஒன்று இருக்குல்ல, ஓகே அதெல்லாம் முடியாதேன்னு சொல்லிட்டு அங்கே பிரச்சனை. அப்புறம் சைனாவை பகைச்ச, இந்தியா வந்து நட்பு நாடு என்ன சொல்லலாம், ஓகே சரிதாங்க இதெல்லாம் ஓகே தான், அவர் ட்ரம்ப் வாழ்க அப்படின்னு சொன்னாங்கன்னா வாழ்கன்னு சொல்லு, ஆனால் உனக்கு 50% டாரிஃப் போட்டிருக்கேன் அப்படின்னா, ஐயோ என்ன 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 பாஸ் முதலாளி அப்படி சொல்லாமல் முதலாளி, இல்லை அப்படி தான் போடுவேன் உனக்கு, சரி ஓகே ஒரு 32% குறைச்சி 18% ஆக்கியிருக்கேன், ஹாப்பி தானே, ஓகே ஹாப்பி. ஆனால் இதுக்கு முன்னாடி 3% போட்டுருந்தாங்க, 3% போட்டு தான் 18 ஆக்கியிருக்கேன். சரி இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அமெரிக்காவில் இங்கே வந்துச்சா 39% இருந்துச்சு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கெல்லாம், சிலதெல்லாம் 17%, சில லக்ஸுரி பஸ்ஸில் 109% இருந்துச்சு. ஓகே அதெல்லாம் வந்து 0 ஆக்கிறேன், ஓகே பாஸ் 0 ஆக்கிறேன். அவனையும் போட்டு அடித்தேன், இந்தியாவும் போட்டு அடித்தேன், அரபு நாடு இருக்கு இல்லையா, அங்கேயும் வந்து நீ வந்து கரெக்டாக இல்லை இவன் மூலம் உரண்டை இழுத்தேன். அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் திருப்பி சுற்றி அடிச்சுட்டே இருந்தேன்னா அப்போ உனக்கு யாரை தான் ஆதரவு பண்ணுவா? அமெரிக்கா வந்து இப்போதைக்கு பொருளாதார ரீதியாக கீழே இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஹர்மூஸ் பேர் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவரோட மரியாதை வீரம் சுத்தமாக இறங்கிருச்சு. இப்போ எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டதுல கடைசியில் என்ன தெரியுமா, அதாவது எதிரி வீட்டில் போய் ஐயா கொஞ்சம் ஹெல்ப்புக்கு வாங்கய்யா, நான் உன்னை அடிக்கணும், ஏதோ ஒரு படம் சொல்லுவான்ல, நான் உங்களை எப்படிங்க லவ் பண்ணுறது அது கொஞ்சம் சொல்லித்தாங்களேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அது உங்களை எப்படிங்க கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த ஜெய் சொல்லுவார் நினைக்கிறேன். ஆமாம் அது மாதிரி சைனாவை அடிக்கணுங்க அப்படின்னு சைனாக்காரன்ட்டே ஹெல்ப் பண்ற மாதிரி, ஹெல்ப் கேட்குற மாதிரி, ஹெல்ப் கேட்குறான். ஆமா அது ஹர்மோஸ் முக்கியமா சைனாவை வச்சு சைனாவுக்கு தான் போகுது. அப்புறம் அவன்கிட்டே போய் உன்னோட படையை கொஞ்சம் அனுப்பியா, உன்னோட கப்பல் தானே போகுது, சுயாதீனத்தோடு தான் இருக்காரா, இல்லை என் கப்பல் போகுது ஒரு பிரச்சனையும் போகுது, அப்போ அதை அவனை அடிக்கிறதுக்கு என்கிட்ட நீ வந்து ஹெல்ப் கேட்டேன்னா இது சரியான காமெடி தான். ஆனால் அந்த ஆள் வந்து ஒரு காமெடி வில்லன், காமெடி கிரிமினல் அப்படி சொல்லலாம். அதனால் இது இப்படி தான் நடக்கும். இது வந்து என்ன நடக்குதுன்னு அடுத்து தான் பார்க்கணும். நான் தான் எல்லாருக்கும் டானுக்கெல்லாம் டான் அப்படின்ற போல சொல்லியிருந்தாரு. சுவிட்சர்லாந்து கூட என்னுடைய வான்பரப்பையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, ஈரானை தாக்குற போலையா இருந்தா அப்படின்ற போலாம் சொல்லியிருக்கீங்க சார். இல்லை கரெக்ட் தான், அவர் டானா இருக்கலாம், ஆனால் இப்போ வந்து டண்டனக்கா டான் ஆக்கிட்டாரு. இல்லை அவ்வளோதான், அவரே சொல்லி தெரிய வேண்டியதான், இங்க நான் தான் டான் அப்படின்னு சொல்லிட்டு காதல் படத்தில் வந்த மாதிரி கடைசி பிச்சுட்டு அலைய வேண்டியதான், அவ்வளோதான். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி.